ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் யூடியூப் சேனல் பேரு தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரயில்வே நியூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி ரயில்வே கலண்டர் வந்து உங்களுக்கு வந்து சேரும் வீடியோவா. பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரயில்வே நியூஸ், ரயில்வே விலாக்ஸ், ஜஸ்ட் ட்ரெயின் விலாக்ஸ், பஸ் விலாக்ஸ் அண்ட் பஸ் நியூஸ் போடுறோம். அதே மாதிரி டெம்பிள் அண்ட் ஃபுட்டும் வந்து கவர் பண்றோம். அதுவும் நீங்க பாருங்க, நிறைய வீடியோஸ் வந்து வரும். இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் நம்ம சேனல் வந்து இருக்கப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு ரயில்வேல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க. இட் இஸ் பெனிஃபிட் தி ஓல் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னா நீங்க எதிர்பார்ப்பீங்களா? ஆமாங்க. நம்ம இவ்வளவு நாளா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு கூட இருந்த ஒரு அதிகமான ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள அவங்கள வரவேற்கிறேன். நம்ம சதர்ன் ரயில்வே வந்து ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் ரயில்வேன்னு சொல்லுவாங்க இந்தியன் ரயில்வேஸ்ல. நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய ரயில்வேன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே. அவங்க இருக்கிறத வந்து நம்மளால தப்பு சொல்ல முடியாது. சம் ஒன் இஸ் கிவிங் தியர் லைஃப் டு ஸ்டடி ஃபார் இந்தியன் ரயில்வே அண்ட் கம்பெனி. என்னன்னா அவங்க உசரை கொடுத்து இந்தியன் ரயில்வேஸ் படிக்கிறாங்க, நம்மளும் இந்தியன் ரயில்வேஸ் படிக்கிறோம். அவங்க உள்ள வராங்க. சம் வில் கம் அண்டர் சீட்டிங் ஆல்சோ, தட்ஸ் வரலாம். இது ஒரு எக்ஸ்டெண்டட் பாசிபிலிட்டி தான். அவங்களுக்கு வந்து தமிழ் சொல்லித்தரத்துக்கோசம் ஒரு பிளான் வந்து சதர்ன் ரயில்வே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய தமிழ் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதனால பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும். இப்போ டிடிஇ, அதே மாதிரி டிக்கெட் கலெக்டர், அதே மாதிரி டிக்கெட் ரிசீவ் கொடுக்குறவங்க, அந்த ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி, டிக்கெட் கலெக்டரா இருந்தாலும் சரி, டிக்கெட் எக்ஸாமினரா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா மலையாளிஸ் இருப்பாங்க நம்ம சதர்ன் ரயில்வேல. பட் அதிகமா இருக்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. லைக் ஃப்ரம் போபால். அவங்கலாம் வந்து நம்ம கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வந்து 8 வருஷம், ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 8 வருஷமா வந்து இருந்து தமிழ் கற்றுக்கலாம்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது நல்லதுதான். என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெயின் சென்னை வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். பட்டாபிராம் லோக்கல்னு சொல்லி பட்டாபிராம் மிலிட்டரி ஷெடிங் டிப்போர்ட்ல இருந்து சென்னை வரைக்கும் போகும்போது, நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து போய் டிக்கெட் கேட்கிறோம். அங்க இருக்கிறது ஒரு ஹிந்தி பையன் தான். அவர்கிட்ட போயிட்டு சென்னை சென்ட்ரல் சர்பவன் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுங்க அப்படின்னா, சென்னை சென்ட்ரலுங்கிறாரு. நாங்களும் சொல்றோம் சென்னை சென்ட்ரல் சர்பவன்ங்கிறது அந்த நம்ம லாஸ்ட் ஸ்டாப் வந்து சென்னை சென்ட்ரல்னு சொல்றோம். இந்த பையன் வந்து அப்படிலாம் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனே கிடையாது. சென்னை சர்பவன்னா தாம்பரத்துல இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டுல இருந்து சென்னை பீச் வரைக்கும், சென்னை பீச்ல இருந்து உங்களுக்கு கும்மிடி பூண்டி அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. நாங்க சொல்றோம் இந்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கொடுங்க. அவர் சொல்றது ஒரு விதத்துல உண்மை. என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் சர்பவங்கிறது ஒரு 4-5 ரூட்டை சேர்ந்தது தான், அது தப்பு சொல்ல. பட் ஸ்டேஷன் பேர் சொல்லும் போது கூட அவருக்கு வந்து புரிய மாட்டேங்குது தமிழ் என்ன பேசுறோம்னு. அதே மாதிரி அவர் நிறைய ஒரு மிஸ்டேக் என்ன அதுல பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டிக்கெட் கொடுத்தாப்புல. அன்னைக்கே நாங்க வந்து அவங்க வான் பண்ணி எந்த பிரோஜனமும் இல்லை, திருந்த மாட்டாங்க அவங்க. பட் திருந்த மாட்டார் அப்பாற்பட்டது. பட் அவர் மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாமே வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து டிராபேக் இருக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் 4 மணிக்கு எடுக்குது, 3:30 மணிக்கு டிக்கெட் கேட்டீங்கன்னா ப்ராப்பரா கொடுத்துட்டு அப்புறம் நீங்க கேன் யூஸ் மொபைல் ஃபோன் ஃபார் பர்சனல் கம்யூனிகேஷன் ஃபார் ரிலேட்டட் டு ரயில்வேஸ். இந்த மாதிரிலாம் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல வந்து இருக்கு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது. நான் வந்து இந்தியன் ரயில்வேஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம வந்து பயஸ்டா இருக்கக்கூடாது இந்தியன் ரயில்வேஸ்க்கு. இதோட ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இதுக்கு தான் வந்து சதர்ன் ரயில்வேஸ்ல வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து கொண்டு வர போறாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்றேன், பார்ப்போம். சதர்ன் ரயில்வேல வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பீப்புள், தமிழ்நாட்டில் வந்து டிராவல் அதிகமாக பண்ணக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பேரியர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசரம் ஹிந்தி, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் இன் சதர்ன் ரயில்வே வந்து ஹிந்தி தான். அவங்களுக்கு தமிழ் சொல்லித்தர மாதிரி ஒரு மாடியூல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் மாடியூல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி சதர்ன் ரயில்வேலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்ஸ்டே வந்து அஃபீஷியலாக வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சதர்ன் ரயில்வே. ஏன்னா நம்ம இந்தியன் ரயில்வேன்னு கொலாபரேட்டிவாக இருக்கும் போது நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்தே பாரத் எல்லாமே நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீஜியன் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போதான் வந்து சதர்ன் ரயில்வே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதர் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜோன்ஸ்லையுமே வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா அந்த லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு மாதிரி இவங்க வந்து லேர்னிங் மாடல்ஸ் வந்து தயார் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க பீப்புளுக்கு வந்து எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும். 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஹிந்தி தெரியும். பட் ஒன்லி 10% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஹிந்தி தெரியாது அவங்களுக்கு. எதனால பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து கர்நாடகாவில் வந்து தமிழ், இங்கிலீஷ், கன்னடா அண்ட் ஹிந்தி அது ஒரு மேண்டரி சப்ஜெக்ட்ஸ் மாதிரி எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. கன்னடா வந்து ஹிந்தி பேசுற ரயில்வே பீப்புள் வந்து கன்னடா கத்துக்கிறதுக்கு அவங்க மாடல்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய விஷயம் வந்து அதுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாஷினி அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த பாஷினி என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஐஐடி ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதை நான் கம்ப்ளீட்டான நியூஸ் நான் வந்து வெங்கட் டீச்சர்ஸ் ஆளுங்கிற யூடியூப் சேனலுக்கு பாருங்க. அது வந்து ரிலேட்டட் டு டெக் ஸ்டாக். ஸோ இங்க வந்து ஸ்பேம் பண்ண வேண்டாம். அதை வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் மீன்ஸ் நம்ம தமிழ்ல கொடுத்தா டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுக்கும், இங்கிலீஷ்ல பண்ணா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இங்க வந்து பாஷா சங்கமங்கிற ஒரு ஆப் வந்து பண்ண போறாங்க. இட் இஸ் ஆல்சோ டெவலப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லயும் வந்து தமிழ் கற்றுக்கிறதுன்னு சொல்லி சதர்ன் ரயில்வே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளான் வந்து ஆல்ரெடி 1 year முன்னாடியே வந்து நிறைய யூசர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது கண்டுக்கவே இல்லை. இப்போதான் வந்து அந்த யூசர்ஸ்க்கான ஒரு கோரிக்கையை வந்து இப்போ வந்து சதர்ன் ரயில்வே வந்து சாத்தியப்படுத்தி இருக்கு. இது போக போக வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாண்டியனுங்கிற ஒரு பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம கடைபிடிக்கணும், டீச் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரா தான் இருக்கு. நிறைய இடத்துல வந்து ஹிந்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நம்ம வந்து ஒரு பீப்புளை வந்து தமிழ் வந்து ஹிந்தி பேசுறவங்க தமிழ் கற்றுக்க வச்சுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காப்புல. இது வரவேற்கத்தக்கதான். ஸ்ட்ரிக்டா இல்லாம நம்ம வந்து ஒரு மாடரேட்டா கொண்டு போனா ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் இதை பத்தி இன்னும் நிறைய நான் வந்து சொல்றேன், பாருங்க. அதே மாதிரி சடகோபனுங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சூப்பரா சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. நியூஸ்ல படிச்சப்போ நான் பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பெங்களூர் டு சென்னை டபுள் டெக்கர் ட்ரெயின்ல போயிருக்காரு. அப்போ என்னன்னா, ஒரு டிடி வந்து பேஸ்ட் ஆன் பீப்புள். இப்போ நான் வந்து ஒரு கன்னடா பையன்ட்ட பேசினா கன்னடத்தில் பேசுகிற மாதிரியும், ஒரு தமிழ் பையன்ட்ட பேசினா தமிழில் பேசுகிற மாதிரியும், இல்லை ஒரு கேரளா பையன்ட்ட பேசினா மலையாளம் பேசுகிற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு டிடி வந்து இருந்திருக்காங்க. அவர் வந்து இங்கிலீஷ்ல இருந்தால் இங்கிலீஷில் பேசுவாரு, இங்கிலீஷ் பர்சன் இருந்தால் தமிழ்ல இருந்தால் தமிழ் பர்சனில் பேசுவாரு, ஹிந்தியா இருந்தால் ஹிந்தி பர்சனில் பேசுறாரு. இந்த மாதிரி வந்து டிடிஎஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து பெருமைப்பட்டிருக்காரு. அதுவும் சொல்லியிருக்காரு சதர்ன் ரயில்வே கிட்ட. இன்னொரு விஷயம் என்ன, ஒரு மேஜர் டிராபேக் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரயில்வேல எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் டிராவலிங் சென்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின் ரிசர்வேஷன் சென்டருக்கு போறீங்க, அங்க வந்து ரிசர்வேஷன் பண்ணி தராங்க, ஃபார்ம் ஃபில் பண்றீங்க. ஃபார்ம்ல நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஃபில் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? ஒரு சில பேருக்கு வந்து உங்க பேரை வந்து வெங்கடகிருஷ்ணனுக்கு பதிலாக, என் பேர் வெங்கடகிருஷ்ணனுக்கு பதிலாக வெங்கட ஜிஎன் போட்டுருவாங்க, மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கோசரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷும் வந்து கத்துக்கணும். அந்த டிடிசி வந்து இங்கிலீஷ் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். அப்பார்ட் ஃப்ரம் காம்படிஷன், அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங், ரயில்வேல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த 70% வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதை தப்பு சொல்ல முடியாது. எதனால அவங்க இருக்காங்கன்னா, 2 சாய்ஸஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சாய்ஸஸ் ஆல்சோ. ஹார்ட் ஒர்க்கால உள்ள வந்து சதர்ன் ரயில்வே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். பை லூப் ஹோல்ஸ்லயும் வரவங்க இருக்காங்க. அதை பத்தி நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை. பட் அது அப்பார்ட் ஃப்ரம் தி டாபிக். ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இனிஷியேட்டிவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இட் மோட்டிவேட்ஸ் எ லாட் டு ஹியர் ஃப்ரம் த ஃபீட்பேக். வாங்கிக்கிறது நல்லதுதான். என்னோட வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண தயார். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் யூடியூப் இருக்கிறதுனால நான் எப்படி பேசணுன்ற கோர்ஸமே வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்ங்க.